அதாவது மாடு மேய்க்கிறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லைப்பா. சரிங்க. மாடு மேய்க்கிறது கடினமானது. அதாவது படிப்பு நான் படிக்கிறேன். படிப்பு எம்ஏ படிச்சுட்டுங்கிறீங்க. எம்ஏ படிச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு 5ஆம் கிளாஸ் தான் படித்தேன். மாடு மேய்க்க ஒரு சில விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறை என்னன்னாக்கா, அடுத்தவன் காட்டில் கொண்டு போய் மேய்ச்சோம்னா வயக்காட்டில் அவன் வந்து ஊடி ஏறி வந்து திட்டுவான். என்னன்னு திட்டுவான்னு தெரியாது. அப்பாவிலேருந்து தாத்தாவிலேருந்து அம்மாவிலேருந்து எல்லாமே இழுப்பான். நமக்கு சவிக்கணும். ஐயோ மாடு போய் மேய்ஞ்சிடுது, அவனுக்கு நஷ்டீடு வரும், அவன் வந்து மேய்ச்சிட்டான்னு 2 காதையும் பொத்திக்கணும். சரிங்க ஐயா. பொத்திக்கிட்டு தான் நம்ம வந்து அந்த தொழிலில் இறங்கணும். அப்போ வந்து பொறுமை இருக்கணும். பொறுமை இருக்கணும். யாராவது வந்து திட்டினாக்கா ட்ரெஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுசரு இந்த இதெல்லாம் போடுறீங்களே, இதெல்லாம் எதுங்க ஐயா? அதாவது இந்த டவுசர் வந்து நம்ம மாடு நமக்கு முந்தி மாடு ஓடும். மாடு ஓடிச்சுனாக்கா நம்ம அது பின்னால ஓடுறது ரொம்ப கஷ்டம். லுங்கி கட்டின்னு வேட்டி கட்டின்னு பேண்ட் சட்டை போட்டுன்னு நம்ம போக முடியாது. சரிங்க ஐயா. அதுக்கு முன்னாடி மாட்டை போய் மடக்கணும். அப்போ தான் அந்த போகிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றதுக்காக